Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலத்தில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. 5ஆம் தேதி வரை சென்னையிலும் மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. காவிரி படுகை மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின். பருவமழை தொடங்கவிருக்கும் நிலையில் நெல் கொள்முதல் தொடர்பாக ஆலோசனை. கரூர் துயர சம்பவத்தில் விஜய், ஆதவ் அர்ஜுனா மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? அரசும் காவல்துறையும் அச்சப்படுகிறதா என திருமாவளவன் கேள்வி. விஜயானந்த் மீது வழக்கு போட்ட காவல்துறை விஜய் மீது வழக்கு போடாததற்கு காரணத்தை சொல்ல வேண்டும். அப்படி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். ஏன் விஜய் மேலே வழக்கு போடலை, மாறாக அவருக்கு எதுக்காக பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அப்போ ஏன் புஷியானந்த் மேலே மட்டும் வழக்கு, அவரோட வந்த மற்றவங்க மேலே வழக்கு? அந்த வழக்கில் திரும்ப பெறுங்க, விட்ரா பண்ணுங்க. RSS பிடியில் விஜய் இருப்பதாக திருமாவளவன் விமர்சனம். விஜயை கையில் எடுத்துள்ளவர்கள் ஆபத்தானவர்கள் என புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. அவர் ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்தோட அரசியலுக்கு வந்தார், ஒரு உள்நோக்கத்தோட அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு நான் இன்னமும் அப்படி கருதலை. ஆனால் அவரை கையில் எடுத்துக்கிட்டவங்க ஆபத்தானவர்கள், அவருக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குறவங்க ஆபத்தானவர்கள், இப்படி ஒரு வீடியோ பதிவு பண்ணி போடுங்கன்னு சொன்னவங்க ஆபத்தானவர்கள். விசாரணை ஆணையத்தின் அறிக்கைக்கு பிறகு விஜய் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவெடுக்கப்படும். வழக்கு பதிவு தொடர்பாக திருமாவளவன் கேள்வி எழுப்பிய நிலையில் TKS இளங்கோவன் பதில். விஜயிடம் அமித்ஷா பேசினாரா என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். பாஜகவை அரசியல் எதிரி என கூறும் விஜய் தங்களுடன் எப்படி இருப்பார் எனவும் கேள்வி. ட்ரை பண்ணது பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் சரி, உங்க தரப்புல ஏற்பாடு பண்ணலாம். நீங்க பேசுவீங்களா சார்? நீங்க பேச விஜய் கிட்ட பேச வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஆட்சியாளர்களுக்கு ரூபம் போடுவதை திருமாவளவன் விட்டுவிட வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தல். விசிகவினருக்கும் ஒரு நாள் இப்படிப்பட்ட நிலை வரும் என்றும் பேச்சு. 41 உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டுவிடுங்கள். இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில மாநாடு நடத்துறீங்க. நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க. கரூர் துயர சம்பவத்துக்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி காட்டம். முதல்வர் உரிய பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். தாவேக தலைவர் விஜய் வெளியிட்ட வீடியோவில் அவரது இதயத்தில் வலியோ காயமோ இல்லை, திரைப்பட வசனம் போல இருப்பதாகவும் இது நல்ல அணுகுமுறை அல்ல என்றும் சீமான் கருத்து. ஒரு தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை, இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டு அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமா இருக்கு. தாவேக பொதுச் செயலர் ஆனந்த், இணை பொதுச் செயலர் நிர்மல்குமாரின் முன்ஜாமீன் மனுக்கள் நாளை விசாரணை. தாவேகவுக்கு தடை கோரும் மனுவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நாளை விசாரணை. GK மணியின் மகன் தமிழ்குமரனுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் பதவியை வழங்கினார் ராமதாஸ். நியமன உத்தரவை தமிழ்குமரனிடம் வழங்கினார் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதி.
தமிழ்குமரனுக்கு இன்றைக்கு இப்பொழுது உங்கள் முன்னாலே மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்கிறேன். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தீர்த்தவாரியுடன் பிரம்மோற்சவம் நிறைவு. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ததை அடுத்து RTE சேர்க்கைக்கான பணிகளை தொடங்கியது தமிழக அரசு. மாணவர் சேர்க்கை ஒதுக்கீடு, சேர்க்கை முறை உள்ளிட்டவை தொடர்பான விவரங்கள் வெளியீடு. காந்தியடிகளின் பிறந்தநாளை ஒட்டி டெல்லி ராஜ்காட்டில் பிரதமர் மோடி மரியாதை. சென்னை எழும்பூரில் மரியாதை செலுத்தினார் முதல்வர் ஸ்டாலின். மக்களை புறக்கணிக்கும் அரசாங்கம் அவர்களது கோபத்திற்கு ஆளாக நேரிடும். நேபாளத்தில் நடைபெற்ற இளைஞர் போராட்டத்தை சுட்டிக்காட்டி RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. கோழைத்தனமே RSS சித்தாந்தத்தின் மையக்கருத்து என ராகுல் காந்தி விமர்சனம். ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலே நாடு எதிர்கொண்டுள்ள சவால் எனவும் கருத்து. காசாவை விட்டு மக்கள் வெளியேற கடைசி வாய்ப்பை அளிப்பதாக இஸ்ரேல் அமைச்சர் எச்சரிக்கை. உயிர் தப்புவதற்காக சாறை சாறையாக தெற்கு பகுதிக்கு வெளியேறும் மக்கள். காசாவுக்கு படகில் சென்ற நிவாரணப் பொருட்களை தடுத்து நிறுத்திய இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் முழுவதிலும் பரவும் போராட்டம். அகமதாபாத் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 162 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது மேற்கிந்திய தீவுகள் அணி. 2 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இந்திய அணி நிதான ஆட்டம். Test match series between India and the West Indies. Shubman Gill will spin the coin. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. காலையில் விலை குறைந்த நிலையில் மாலையில் அதிகரிப்பு. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.